2 நாளா ஒரு விஷயம் ரொம்பவே பெருசா பேசப்பட்டுட்டு வருது. இந்த ஊபர், ஓலால வந்துட்டு பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க இனிமே ஓட்டுனா 10,000 அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்துட்டு ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துட்டு தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் சேர்ந்து இதுக்கு எதிராக போராட்டமும் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுநர்கள் கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம். வாங்க கேட்கலாம். ஆனா இப்போ ஒரு 2 days பிஃபோர் வந்துட்டு இந்த ஊபர், ஓலாலெல்லாம் பைக் டாக்ஸி ஓட்டுறாங்கல்ல, ஸோ அவங்க ஓட்டக்கூடாது, ஓட்டுனா வந்துட்டு 10,000 அபராதம் கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று வந்துட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் சேர்ந்து போராட்டம்லாம் நடத்தினாங்க. நீங்க ஒரு ஆட்டோ ஓட்டுநரா அதை எப்படி பாக்குறீங்க? தப்புதான் அது. ஓகே, நான் இப்போ இந்த பைக் டாக்ஸிலாம் ஓட்டுறாங்கல்ல, லைக் இப்போ யாரா இருந்தாலுமே நான் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு தான் சொல்றாங்க. உங்களுக்கு அதனால சவாரி எவ்வளவு பாதிக்கப்படுது? சவாரி ஆமா. எல்லாம் புக் பண்ணி தான் இருக்காங்க. இது நார்மலாக எப்படின்னா யாருனா தான் வந்து வருவாங்க. புக் பண்ணால் அங்கேருந்து புக்கிங்கில் வந்துடுவாங்க. திருப்பி போவாங்க. நாங்கள் போனோன்னா ரிட்டர்ன் சவாரி வராது. நாங்கள் அப்படியே ஃப்ரீயாக வருவோம். இது வந்தால் தான் சவாரி வருவோம். நார்மல் ஓட்டுறது தான் நம்மளுக்கு வருமானமே. ஆப்னாலுமே ரொம்ப கஷ்டம் தான் அது. ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. கிலோமீட்டருக்கு 11 ரூபா 12 ரூபா கொடுக்குறாங்க. அந்த டிராஃபிக்கில் எப்படி அது மாதிரிலாம் ஓட்ட முடியும்? இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இதை பற்றி நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒரு 20 ருபீஸ் கேட்குறாங்கன்னா ஒரு 17 ரூபா 18 ரூபா கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா ஆட்டோவுக்கு வந்து லெவலாக இருக்கும். ஆர்டிஓலாம் பர்மிட் கொடுத்து கரெக்டாக பண்ணாங்கன்னா, மீட்டர் ஸ்கீம் பண்ணி பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். மற்றபடி நம்ம ஜனங்கிட்ட போய் கேட்கவே தேவையில்ல. அங்கங்கே இறக்கி விடும்போது ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு 150 ரூபா சவாரி கிடைச்சாலுமே நிம்மதியாக போயின்னே இருப்பாங்க. இப்போ இதுமாரி கிடைக்கிறதால நிறைய இதுவாகுது. இப்போ 2 வீலர்லாம் விட்டு இந்த இதுவே வந்து ஃபீல்டே ரொம்ப நாசனம் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு வந்து பர்மிட் எதுவுமே கிடையாது. ஆட்டோவுக்கு நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறோம், பர்மிட் பண்ணுறோம், எஃப்சி பண்ணுறோம். வருஷத்துக்கு 20,000 30,000 நம்ம வந்து செலவு பண்ணுறோம். 2 வீலருக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிக்கே கிடையாது. இப்போ வந்து 2 வீலர் வச்சுன்னு நிறைய பேர் வந்து ஆட்டோக்காரனை ஓவர்டேக் பண்ணி சம்பாதிச்சு போயிட்டே இருக்காங்க. அதுதான் கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும். ஆட்டோவுக்கு வந்து நிரந்தரமான ஒரு வருமானம் இருக்குன்னா ஆட்டோ இனிமேல்ட்டு வந்து ஸ்டாப் பண்ணிடணும். புது ஆட்டோங்களை வந்து விடுறது ரொம்ப தப்பாக இருக்கும். இருக்கிற ஆட்டோங்களுக்கு பிழைக்கிறதுக்கு வழி இல்லை. இது புது ஆட்டோங்களை விட்டு ப்ரைவேட் கம்பெனிக்காரங்க நிறைய இதில் வந்து கொள்ள லாபம் சம்பாரிச்சுன்னுக்கிறாங்க. அப்போ இருக்கிறவங்களாம் பழைய ஆளுங்கள்லாம் வந்து ஆட்டோவே தேரக்கிட்டு வேறு எதுனா விவசாயம் எதனா ஊருக்கே போயிட வேண்டாம். வேறு வழி கிடையாது. அவ்வளோதான். இப்போ இந்த பைக் டாக்ஸி வந்தது வந்துட்டு உங்களோட வியாபாரத்தை ரொம்பவே கெடுக்குது. ஆமாம்மா, பைக் டாக்ஸி வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. இன்றைக்கி வந்து பாதுகாப்பான ஒரு பயணம்னா எல்லாருக்குமே மக்கள் வந்து ஆட்டோ பயணம் தான் இது பண்ணுவாங்க. ஒரு குழந்தைங்கள எடுத்துன்னு போகிறது, ஒரு மழை காலத்தில், ஒரு எமர்ஜென்சி காலத்தில் ஆட்டோ தான் நம்மளுக்கு தேவைப்படும். இன்றைக்கி பைக்கை வந்து பசங்க எல்லாம் இது பண்ணுறாங்க. அதில் நிறைய வந்து மிஸ்யூஸ் எல்லாம் நடக்கும். அந்த பைக்கை வந்து நீங்கள் முக்கியமாக அவாய்ட் பண்ணணும். நீங்கள் பப்ளிக்கிட்ட அதுதான் ஒரு வேண்டுகோளாக கேட்குறோம். நம்ம எப்போ வந்தாலும் கம்மியாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்டோவில் போங்க. ஆட்டோ தான் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். பைக் வந்து அந்தளவுக்கு ஒரு பைக் வேகமாக போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலும் உங்களுக்கு தான் இழப்பீடு அதிகமாகிடும். ஆட்டோனா நாங்கள் பாதுகாப்பாக கூட்டின்னு போவோம். அதுதான். இப்போ கவர்மெண்ட்டே வந்துட்டு பைக் டாக்ஸி ஓட்டக்கூடாது, ஓட்டினா 10,000 அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? நான் அவங்க சொன்ன மாதிரியே இதை ஸ்டாப் பண்ணிடணுமா, இல்லை ஓட்டினாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கா? இதை வந்து கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுதுன்னா கவர்மெண்ட் வந்து ஜட்ஜி வந்து கோர்ட் வந்து அதை வந்து இது பண்ணணும். அது இல்லாமல் இந்தமாரி வந்து சொல்கிறதே ஒரு தப்பான இது. அது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுதுன்னா அதை பற்றி தடை பண்ணுறதுக்கு யோசிக்கணும். 2 வீலர் வந்து இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு ஏதாவது பர்மிட் இருக்கா? வெறும் இன்சூரன்ஸ் மட்டும்தான். அது பாதுகாப்பான பயணம் இல்லை. இன்றைக்கி வந்து இல்லீகல் பசங்கள்லாம் வந்து பைக் எடுத்துன்னு வந்து ஓட்டுவாங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம காலையில் ஏஞ்சி போனோம்னா ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கையில் கிளம்பி வந்துடுறானுங்க. அப்போ என்ன ஆகுது? எல்லாருக்கான ஒரு இதுவாகி போயிடுது. அது மிஸ்யூஸ் ஆகி போயிடுது. அப்போ சிங்கிளாக வர பேசஞ்சர் இப்போ எக்மோர்லேருந்து திருவான்மையூர் போகிற ஒரு பேசஞ்சர் ஆட்டோவுக்கு வந்தால் ஒரு 350 கொடுப்பாங்க. அப்போ பைக்கில் போனால் 150 போகணுன்னு அது சேவிங்ஸாக பார்க்குறாங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து இழப்பீடு அதிகமாக வருது. ஒரு ஆட்டோவுக்கு வருமானம் பாதிக்கப்படும் இந்த பைக்கால். அதனால் இருக்கிற ஆட்டோவுக்கு வருமானம் இல்லாமல் ஆகிடும். பைக்கை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். ஆமாம், அதுக்கு சம்மந்தம் இல்லைம்மா. அவங்க ஓட்டம் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நல்லா தானே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா இருக்கு. அந்த ஆப் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு வியாபாரம் ரொம்ப பாதிக்குது அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க பார்க்க போனால் கரெக்டாக மீட்டர் ரேட்டு தான் ஓட்டுறாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. ஓட்டம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. நம்மளெல்லாம் லைன் வண்டி, அதனால் பிரச்சனை கிடையாது. பைக் டாக்ஸி சரியில்லை தான். ஆனாலும் அது சேஃப்டி கிடையாது. ஆட்டோவில் போக சொல்லுங்கள். நாங்களும் அதே ரேட்டு தான் வண்டி ஓட்டுறாங்களே, பிரச்சனை இல்லைங்களா. மிஞ்சி போனால் 20 ரூபா 30 ரூபா அதிகமாக இருக்கும். சேஃப்டி அவங்க சேஃப்டி தான். அவங்க விருப்பம் இருந்தால் போக சொல்லுங்கள். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் அவங்கள போஸ்ட் பண்ணல, அவ்வளோதான். நான் இது முன்னாடிலாம் பிரச்சனை பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுவும் கிடையாது. எதுவும் கேட்கறதில்ல. அவங்க சாய்ஸ் தான்.
ஏன்னா சில ரெண்டு எவ்வளோ பணம் இருக்குன்னு தெரியாது இல்லைங்களா. போகிறவங்க போட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கள் கஸ்டமர் நீங்கள் ஆட்டோவில் வருவாங்க. ரோட்டில் தான் என்னன்னா ரொம்ப அமௌண்ட்டு கம்மியாக வருது. ஒரு 4 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு 75, 65 அந்த மாதிரி வருது. அங்கங்கே மெட்ரோவில் போட்டுக்கிறாங்க, சுற்றின்னு போனோம். எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும், காசு ரொம்ப கம்மியாக வருது. ஓகே, உங்களுக்கு நார்மலா ஓட்டுறதை விட இந்த மாதிரி ஆப்ஸ்ல ஓட்டும் போது என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது? நார்மலாக ஓட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஊபர் ஆப்லாம் ரொம்ப கம்மியாக வருது, அதுக்கு தான். ஆமாம், அப்படிலாம் இல்லை மேடம். நார்மலாக ஓட்டினாவோ கிடைக்குது, ஏன்னா பார்த்து ஓட்டணும், அதுதான். ஓலா ஆப்லாம் ரொம்ப கம்மியாக வருது. பைக்னா பைக் ஓகே, பைக்கில் போகலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆட்டோலாம் ரொம்ப கம்மி, ஆட்டோ காரு அதுதான் ரொம்ப கம்மியாக வருது. ஓலா ஊபர்லலாம் பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு வந்துட்டு ஓட்டக்கூடாது, ஓட்டினா 10,000 அபராதம் அப்படின்ற மாதிரி தடை விதிச்சிருந்தாங்க. இப்போ ஓட்டலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தடை விதிச்சா பண்ணிடணும்லம்மா, நம்மளுக்கு தெரிலம்மா. அது நம்ம ஒரு 12 மாதம் வண்டி ஓட்டுறோம், எல்லாரையும் சேஃப்டியாக தான் கொண்டு போய் விடுவோம். பர்ஸு பேக்கெல்லாம் கூட மிஸ் பண்ணுவாங்க, கரெக்டாக கொடுத்துருவோம். நம்மளுக்கு இப்போ தெரியல, இப்போ ஓலா ஊப்பர்லாம் நம்ம அட்டாச் பண்ணி ஓட்டுறது இல்லை. ஆப் வந்ததுக்கப்புறம் ரொம்ப கம்மி சவாரி. நான் பெட்ரோல் வண்டியிலேருந்து ஓட்டியிருக்கேன், இப்போ எல்பிஜி வந்துச்சு, இப்போ சிஎன்ஜி வந்துச்சு. ஆட்டோ தான் மாறின்னு இருக்கு, கேஸ் வண்டி வந்து மாறின்னு இருக்கு. ரேட்டு ரொம்ப கம்மியாயிடுச்சு, பழைய ரேட்டு கூட இல்லை, அதோட பாதி தான் தராங்க. கேட்டால் வந்து ஓலா ஊப்பரில் கம்மியாக வருது, நீங்கள் கேட்குறாங்க. அது இல்லாத இருந்தால் நல்லாதாம்மா இருக்கும். கம்பெனிக்காரங்க தான் சம்பாதிக்கிறாங்க, நம்ம எங்கே சம்பாதிக்கிறோம்? நாங்கள் ஏதோ வாடகை வண்டி ஓட்டுறோம், 300 ரூபாய் வாடகை வண்டி. கம்பெனிக்காரங்க தான் சம்பாதிக்கிறோம் வக்காஞ்சி இடத்துல, நாங்கள் எங்கே சம்பாதிக்கிறோம்? எங்களுக்கு பழப்பு போகுது, வேறு வேலைக்கு தான் போகணும் நாங்கள். வந்து எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து ரீசன் கிடையாதுமா. ஏன்னா ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு, 2 வீலரில் போகிறதுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது. ஏன்னு நினச்சிங்களேன், 2 வீலரில் போகிறாங்க, திடீர்னு இடிச்சிட்டாங்கன்னா அவங்களும் கீழே விழணும், அடிப்படும். ஆட்டோவில்னா ஆட்டோ மட்டும் அடிப்படும். சப்போஸ் ஏதாவது ஒன்றா ஆட்டோ இது பண்ணலாம், இன்சூரன்ஸ் கூட க்ளீன் பண்ணலாம். பைக்கில் என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் இன்சூரன்ஸ் கிடைக்காது. பைக் வந்து அந்த ஓட்டுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது எப்படி அப்ரூவல் கொடுத்தாங்கன்னு தெரியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்ரூவ்டு இருக்குது. இன்சூரன்ஸ் கட்டுறோம், பர்மிட் ரினியூ பண்ணுறோம், எது இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். அதில் ஃபேஸ் பண்ண முடியாது, அதில் போகிறது சேஃப் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓலா ஊப்பர் இருக்கும்போது நல்ல சவாரி ஆயிடுச்சு, எந்த பிரச்சனையும் கிடையாது. கூப்பிடுவாங்க, இன்னும் 80 ரூபா 100 ரூபாய் கட்டினா 80 ரூபா தருவேன்னுவாங்க, ஏற்றின்னு போயிடுவோம். மிச்சப்படி ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஓலா ஊப்பர் வந்ததுனால அவங்க வந்து அவங்க பைசா இது பண்ணி அதுலேயே வந்துடுது, அது அவங்க போகிறாங்க. ஆனால் அவங்க வந்து சில பேருக்கு வந்தோம்னா அது கட்டுப்படி ஆகாது, ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஓலா ஊப்பர் ரேபிட்டோ இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு கமிஷன் போகும். பார்ட்டி ஏதாவது கேன்சல் பண்ணாங்கன்னா பார்ட்டிக்கும் வந்து அதில் பைசா பிடிப்பாங்க. அதுவே ஓட்டுநர் ஏதாவது இது பண்ணாரு கேன்சல் பண்ண அவருக்கும் காசு பிடிப்பாங்க. அதனால ஒன்றும் இது கிடையாது, லாபம் ஒன்றும் கிடையாது. ஏதோ அவங்க வந்து இது பண்ணி ஓட்டுறாங்க, அது இது இல்லை. இப்போ வராங்கன்னா இப்போ நீங்கள் இப்போ வரீங்கன்னா 100 ரூபாய் கொடுங்களா, இல்லை 80 ருபீஸ் தரேன். 80 ருபீஸ் கேட்டால் 60 ருபீஸ், சரிங்க ஒரு 70 ருபீஸ் கொடுங்க. அது வந்து பிரச்சனை கிடையாது. அது ஓலா ஊப்பர்னால மொத்தமாக எல்லாருக்குமே பாதிப்பாக தான் இருக்குது. அதனால ஸோ மக்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பல ஆட்டோ ஓட்டுநர்கள் கிட்ட நாம பேசணும். இந்த ஊபர், ஓலா இந்த மாதிரியான ஆப்ஸ் இருக்கனால அவங்களுக்கு வியாபாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நாங்க எப்பயும் போலதான் சவாரிகள் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றதும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு இஷ்யூ தான் இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஒரு ஆடியன்ஸா இருந்து உங்களுக்கு இந்த ஊபர், ஓலால வந்துட்டு இந்த பைக் டாக்ஸில போறதோ இல்ல ஆட்டோல போறதோ வசதியா இருக்கா, இல்ல நார்மல் சவாரி எடுத்து அதுல போற ஆட்டோல போறது வசதியா இருக்கா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.